18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாம உன் கண்ணில் படல. உன் கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ ஒரு நிமிஷம் உன் கவலைகளுக்கெல்லாம் மனசுல இடம் கொடுத்தீனா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியிலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து வாழ நேரிடும். ஒருபோதும் கவலைகளை நினைப்பதற்கு நேரம் ஒதுக்காதே. கவலையும் கஷ்டம்லாம் மனித வாழ்க்கையில சாதாரணமா வரும். இது யதார்த்தமான ஒண்ணுன்னு அதை தாண்டி கடந்து போய் உனக்கான நல்ல விஷயங்களை நினைச்சு நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துரு. உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லையே நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கான காரியங்களை நீ சிறப்பாக செஞ்சினா உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்திருக்கும் என் தங்கமே. கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனாலதான் இப்போது உனக்கு வேதனை தருகிற இந்த சோதனை காலத்தை முடிச்சு வச்சு இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்யறதுக்காக நான் வந்துட்டேன். உன்னை பத்தி யாரோ எதையோ கற்பனையா சொன்னாங்கன்னா அதற்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? யார் என்ன சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்தவனுக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு அடுத்தவரை பற்றி யோசிக்காமல் அவர்களது வார்த்தையையும் செயலையும் பற்றி கண்டு கொள்ளாமல் உன்னுடைய குறைகளை நிறைகளாக மாத்திக்கிட்டு நிறைவான வாழ்க்கையை வாழப்பாரு. நீ செய்கிற தானமும் தர்மமும் நன்மையும் எப்போதும் உனக்காக உன் துணையா உன் கூடவே இருக்கும். அதே நேரத்தில் நீ செஞ்ச பாவமும் துரோகமும் உன் கூட மட்டுமில்ல, உன் பரம்பரைக்கே துணையா இருந்து உன் குடும்பத்தையே கூட சீர்குலைத்து விடும். நீ இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து அடுத்தவனை ஏமாத்தி என் பிள்ளைங்களை நல்லா வாழ வைப்பேன்னு நினைச்சினா அது உன் 7 ஜென்மத்திற்கும் பரம்பரை பரம்பரையாக தலைமுறைக்குமே கூட அழிவையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. ஏன்னா நீ செஞ்ச தவறுகளை நான் கூட மன்னிச்சிடலாம். ஆனா இயற்கைக்கு மன்னிப்பு தெரியாது. இந்த பிரபஞ்சம் நீ எதை கொடுக்குறியோ அதை தான் உனக்கு திரும்ப கொடுக்கும். நீ இன்னைக்கு அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சினா, அடுத்தவனை ஏமாத்தினா, அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சினா அதை நாளைக்கு உனக்கு மட்டும் இல்லாம உன் குடும்பத்துக்கே சேர்த்து இந்த பிரபஞ்சம் கொடுத்து விடும். அதனால்தான் எப்போதுமே சரியான காரியங்களை சரியாக செய்யணும், தவறான காரியங்களை நினைக்க கூட கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, சரி தப்பு எதையுமே தைரியமா பேச கத்துக்கோ. ஏன்னா நீ இந்த உலகத்துல இப்ப பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்தாலே எல்லா தப்பையும் நீதான் செஞ்சேன்னு உன் தலைமையில கட்டுறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கு. தைரியமான துணிவுள்ள ஆளாக நீ இருந்தினா சும்மாவே உன் மேல பழி போடுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் கூட யோசிப்பாங்க. தேவையில்லாமல் பழியை உன் மீது சுமத்திக்காம சரியான விஷயங்களை சரியான நேரத்துல சரியானபடி பேச கத்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணுன்ற எண்ணம் மட்டும்தான் உனது லட்சியமாக இருக்கணும். வெற்றியை அடைவதற்காக உயரமாக பறந்து போ. பறக்க முடியாட்டி வேகமா ஓடிப்போ. ஓடக்கூட முடியாத நிலைமையில நடந்தாவது போ. நடக்கவும் முடியல சோர்வா இருக்கு நினைச்சினா கீழே தவழ்ந்து ஊர்ந்தாவது போய் உனக்கான வெற்றி கயிற்றை நீ தொடர்ந்து தொட்டுடணும். ஏன்னா எந்த இடத்துலயும் நீ சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். எப்படியாவது நகர்ந்து போய்கிட்டே இருந்தீனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நீ வெற்றி கயிற்றை தொட்டு விடுவாய் என் தங்கமே. இந்த உலகத்துல நீ நல்ல மனிதனா இருக்கிறதுனால உன்னுடைய பேச்சு மிகவும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் இருக்கு. ஆனா ஏமாற்றுக்காரனுடைய பேச்செல்லாம் நல்ல அன்பாகவும் பணிவாகவும் அடுத்தவர்களோட சிரிச்சு பேசக்கூடியதாகவும் அடுத்தவர்களை மதிமயக்க கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா ஏமாற்றுக்காரரும் துரோகியும் குழிபறிக்கும் விதமாக அடுத்தவரை ஏமாற்றும் விதமாக தானே சிரிச்சு சிரிச்சு பசங்க வேஷம் போட்டு பாசாங்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட துரோகிகள்ட்ட இருந்தும் ஏமாத்துக்காரங்கள்ட்ட இருந்தும் தப்பிக்கணும்னா நீ எப்போதும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் ஏமாந்து போகாத அப்பாவியா வெகுளித்தனமா இல்லாம எல்லா காரியங்களிலும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய புத்திசாலித்தனமான ஆளாக இருக்கணும். எப்போதும் உன் தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கிட்டே இரு. உன்னை விட்டு யாராவது விலகி போனாங்கன்னா அது அவர்களுக்காக தான் இழப்பானதாக இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியணுமே தவிர உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கு உன் வேலையையும் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது கெட்டவங்களே நல்லா வாழும்போது நல்லதுக்கும் உனக்கும் ஒரு காலம் வராமலா போயிடும்? எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும்னு பொறுமையாக காத்திரு. இப்போதுதானே உன் கஷ்ட காலத்தை முடிச்சு வைக்க நான் வந்திருக்கேன். இனிமே உனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா தேவையில்லாம அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில அர்த்தமற்ற முறையில் நுழையாதே. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும். உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாறும் என சந்தோஷமான நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை செய்ய பழகு. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா
அப்புறம் நானே நேரில் வந்தாலும் பயன் இல்லாமல் போய்விடும். நீ உனக்கான காரியங்களை சிறப்பாக மிக தெளிவாக செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. உன் தகுதியையும் வெற்றியையும் தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்த மனிதனோ கிடையாது. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான நேர்மையாக நீ செய்யக்கூடிய செயல்களும் தான் உனக்கு வெற்றியை கொடுக்குங்கிறத நீ மறந்துட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வேதனையும் சோதனையும் மறைந்து போய் இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில தலைத்து ஓடப் போகுது. நல்லதே உனக்கு நடக்கும்.